ஒரு 3 ஃப்ரெண்டு வந்து அனாதை ஆசிரமத்துலேருந்து வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப மேலேருந்து ஒரு பெல்லு வந்து கீழ வந்து அந்த மதரோடைய மண்டையிலேருந்து வந்து இடிச்சிரும். இன்னும் 2 ஃப்ரெண்டு வந்து பார்த்தா நான் காப்பாத்துறேன்டான்னு சொல்லிட்டு மண்டையிலேருந்து வந்து இன்னும் வந்து பலமா வந்து இடிச்சிருவானுங்க. அந்த ஹெட்டுன்னு வந்து வருவாரு. இந்த அனாதை ஆசிரமத்த இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து க்ளோஸ் வந்து பண்ண போறோம். ஏன்னா ஏகப்பட்ட கடன் இருக்கு அவரு சொல்றாரு. உடனே இவங்க 3 பேரும் டவுனுக்கு போயிட்டு அந்த கடனை தந்து அடைக்கணும் சம்பாரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் டவுனுக்கு தந்து போறாங்க. அது எப்படி சைக்கிள்ல போகும்போது அந்த வண்டியில கனெக்ட் பண்ணி அது பாட்டு இழுத்துன்னு போகுது. டவுனுக்கு போயிட்டு கடன் இருக்கு, நீங்க யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படி ஒரு விஷயம் சொல்றாங்க. அங்க இருக்கிற எல்லாமே தந்து பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகும்போது ஒரு 2 கப்பிள்ஸ் மட்டும் அங்க தந்து வராங்க. அவங்க வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இவங்க 3 பேருமே முட்டாள் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி என் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு வந்து உடம்பு தந்து சரின்னு தந்து இல்ல, அவனை சாவடிக்கணும், நீங்க சாவடிச்சீங்கன்னா கேட்குற அமௌண்ட் தந்து கொடுத்துடலாம். அந்த கப்பிள்ஸ் வந்து அந்த ஒய்ஃப் தந்து சொல்லுது. பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்றால அது வந்து அவன் புருஷன். இப்போ கூட இருக்கிறவன் வந்து பார்த்தா லவ்வரு. அந்த புருஷன் சாவடிச்சு அந்த சொத்து எடுத்துட்டு இதில் இவங்கள மாட்டி விட்டலாம் அப்படின்ற ஐடியா தந்து அவன் தந்து சொல்றா. இவனுக்கு 3 பேரும் யோசிக்கிறானுங்க. அதுக்கப்புறம்